உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் எதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக எப்போ கொரோனா வந்துச்சோ அதிலிருந்தே 7 சனியுடைய தாக்கத்திலிருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நிறைய பிரச்சனை, வேலையில் நிறைய நெருக்கடி, நிறைய அவமானங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 1 வருஷம் வேலை இல்லை, 6 மாதம் வேலை இல்லை, 2 வருஷம் வேலை இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன் சார், வேறு வழி இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணும், கடன் இருக்குது அப்படின்னு வாழ்க்கையை நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. அதுவும் தொழில் செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப மோசம். நல்லா தொழில் செஞ்ச பெரிய சாம்ராஜ்யத்தோடு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான நெருக்கடி, நிறைய நஷ்டம், நிறைய கடன் பிரச்சனை, சொத்தை விற்க வேண்டிய நிலை, காரை விற்க வேண்டிய நிலை, வண்டி வாகன இழப்பு, கணவன் மனைவிக்குள்ளே இதனால் சில பிரச்சனைகள். இந்த பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ணல, நஷ்டமானதுனால வீட்டில் உங்கள் பசங்களே உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் யாரும் உங்களை மதிக்காத சூழ்நிலை, உங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சியுமே அம்மா அப்பா கிட்ட கடைசியில் ஒரு கெட்ட பேர் வாங்க வேண்டிய நிலை. அவங்க நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாங்க, அதையுமே உங்களுக்கு போதலைன்ற ஒரு மனநிலையில் தான் இந்த மகர ராசி என்பது இருக்காங்க. இந்த நிலை எல்லாமே மாறுவதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக 2026 ஆண்டு மகர ராசி என்பதுக்கு இருக்க போகுது. ஒரு புது வாழ்க்கையை வாழக்கூடிய ஆரம்ப வருஷம் எதுன்னு கேட்டால் இந்த மகர ராசி என்பதுக்கு இந்த 2026 ஆண்டு தான். புது மனிதனாக வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக நிற்கக்கூடிய மகர ராசி என்பதுக்கு ஒரு கால மாற்றம், அப்படியே லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னா இந்த 2026 ஆண்டில் தான் இருக்குது. அப்படி தான் சார் பல வருஷமாக நானும் ஏதாவது முயற்சி பண்ணுறேன், எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் நல்லா இல்லை எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய மகர ராசி என்பதுக்கு என்னென்னா ராகு தசை வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டுரும். குரு தசை சுப கிரகங்களுடைய தசைன்னா கூட அந்த ராசிக்கு அவர் 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி அலைய வச்சு கஷ்டப்படுத்தி பல நஷ்டங்களை சந்திக்க வச்சுருப்பார். நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் ஏமாற்றம், நஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் நல்லா சம்பாதிச்சு திடீர்னு பல லட்சங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை, கிரிப்டோ கரன்சியில் பெரிய நஷ்டம், எங்கேயோ போய் ஏமாந்துருப்பீங்க. நிறைய பேருக்கு ஆன்லைனில் ஃப்ராட்ஸ் நடந்திருக்கும். ஒரு சீட்டு போட்டிருப்பீங்க, கடைசியில் நல்லா ரெகுலராக அவங்க கொடுத்துட்ருப்பாங்க, அது கடைசியில் அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாத அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை, அதனால் ஒரு ஏமாற்றங்கள், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இந்த 2026 ஆண்டு ஒரு விடியலை தான் கொடுக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும், முன்னேற்றங்கள் இருக்கும். பழைய மாதிரி நல்ல ஒரு மதிப்போடு வாழ்வதற்கான ஒரு அமைப்பு உண்டு. நிறைய பேருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் போட்ட உழைத்த உழைப்பு வேஸ்ட்டாக போகலை, அதுக்கான அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வருடமாக 2026 ஆண்டு இருக்க போகுது. அதே போல் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணி நிறைய இடத்துல கிடைக்கலன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கும். நிறைய பேர் எக்ஸாம்லாம் எழுதி சோர்ந்து போயிருப்பீங்க, நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வருடமாக 2026 ஆண்டு இருக்க போது. பேங்க் எக்ஸாமில் கிளியர் பண்ண போகிறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்க போகுது. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள், அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள், முக்கியமாக பெண்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026 ஆண்டு இருக்க போது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பல ஏற்றங்களையும் வாய்ப்புகளையும், புது வகையில் பல தொழில்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலைகள்,
அதேமாதிரி பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்க போது. ஒரு இடம் விற்கலை, வீடு விற்கலை, அதனால் எனக்கு பிரச்சனை. ஒரு பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு சார், அது ஒரு பிரச்சனைனால வராமல் இருக்குது. ஒரு சின்ன பேப்பரில் பிரச்சனை, அதனால் எனக்கு அந்த சொத்து வரல, அதனால் அந்த சொத்து வராதனால எனக்கு அதை விற்க முடியல, கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறுவதற்கான வாய்ப்பு. பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை, வீடு வண்டி வாகனம் திருப்பி ஏதாவது ஒன்று வாங்கிட மாட்டோமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய தருணத்தில் இந்த 2027ஆம் ஆண்டு கடைசியில் ஒரு காரு, ஒரு வீடு ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு வீடு மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை, வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு. நீண்ட காலம் திருமணமே ஆகலை, என் பையன் மகர ராசி சார், என் பொண்ணு மகர ராசி சார், பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா, பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட திருமணம் நடக்கலை, அந்த திருமண வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமணத்தில் ஒரு வாய்ப்புகள். அதே போல் 2ஆம் திருமணத்துக்கு நிறைய மகர ராசி என்பது இந்த 7 ராசியில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபஸ்ட் லைஃப் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும், அவங்க எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த நிலை மாறி இப்போ 2ஆவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு 2ஆவது திருமணம். அதே போல் மகர ராசியாக இருக்கீங்கன்னா குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், அது முக்கியமாக இந்த திருவோணம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுனால குழந்தை இல்லாமல் இருக்கும். அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அந்த நிலை மாறி மருத்துவம் மூலமாகவோ இயற்கையாகவோ கடவுளின் ஆசீர்வாதத்தினாலேயோ கிரக மாற்றங்கள் காரணமாக ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசினா மகர ராசி தான். கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு மேலே வெளிநாடு போகிறீங்கன்னா பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. ஃபேமிலியோடு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், வேலையில் நெருக்கடி, வேலை போகக்கூடிய சூழ்நிலை இருக்கேன் சார், ஒவ்வொரு நாளும் இந்த வேலை இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் இந்த கண்ட்ரியில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேறு வழி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல இடத்துல உங்களுக்கு நல்ல பதவிகளோட நல்ல சம்பளத்தோட பர்மனெண்ட்டாக அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். நிறைய பேர் வெளிநாட்டில் தனியாக இருக்கீங்க, மனைவி இல்லாமல் கணவர் இல்லாமல் குழந்தைங்க இல்லாமல் தனியாக வாழக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கான மனைவி மக்களுடன் ஃபாரினில் செட்டில் ஆகிறதுக்கான யோகம் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு 2026 ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நோக்கி, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு புது மனிதனாக புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப ஆண்டாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணைகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு திசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது திசை, முக்கியமாக சனி திசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம், அதில் சுக்கிர திசை புதன் திசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFல கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.